ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரைஸ் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். குக்கரை யூஸ் பண்ணி பிகினர்ஸ்னு கிடையாது, ரொம்ப நாளைக்கு நம்ம ரைஸ் வைக்கிறவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம சாதம்லாம் வெடித்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா தட்டு மேலேயும் நமக்கு இதுமாரி சாதம் வெளியில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் குக்கர் அடியிலையும் இந்தமாரி சாதம் நமக்கு வழிஞ்சு கிடக்கும். ஸோ அந்தமாரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 13 டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம சாதம் வைக்கிறதுக்கு அகலமான பாத்திரமும் எடுத்துக்கலாம், இல்லை குறுகலான பாத்திரமும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வெங்கலப்பானை டைப்பில் இருக்கிற இந்த பாத்திரத்தை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் ரைஸ் நம்ம வச்சதுக்கு அப்புறமா குக்கானதுக்கு அப்புறமா சாதம் ரொம்ப நேரத்துக்கு நமக்கு சூடாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ டிப் நம்பர் 2 என்னங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே நம்ம அரிசி கலக்கிற கிளாஸை அப்படியே இந்த டப்பாவில் விட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த கிளாஸ் தண்ணியாக இருக்குது. அந்தமாரி செஞ்சோன்னா அந்த ஃபுல் அரிசிலையும் வண்டு புழு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே அதுக்குன்னு தனியாக ஒரு கப்பை டப்பாவில் பர்மனெண்ட்டாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ டிப் நம்பர் 3 என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு கிளாஸை நான் அளவாக எடுத்துட்டு அதில் தேவையான நான் ரைஸை நான் போட்டுருக்கேன். ஒரு கிளாஸ் ரைஸு, அதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் ரைஸும் நான் போட்டிருக்கேன். இப்போ வழியே நான் போட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் நமக்கு கிடைக்கும். ஒருத்தொருத்தங்க நம்ம ஒரு ரைஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அளவு தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாது எப்பயுமே. ஸோ இதை நல்லா இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. நான் வாங்குகிற ரைஸோட ரேட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 66லேருந்து 69 ருபீஸ்க்குள்ளே எனக்கு வரும். அப்படி வேறுபட்டு வரும். அதுக்கு நான் வந்து வழியே கிளாஸால் ரைஸ் போட்டதுனால நான் 4.5 கிளாஸ் நான் தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த அளவு உங்களோட ரைஸ்க்கும் செட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸோ இந்தமாரி அளவில் நீங்கள் 2-3 நாள் வச்சு பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும். சில பேர் வீட்டில் ரைஸ் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா குழஞ்சிருக்கணும், சில பேர் உதிரியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் தண்ணியை விட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4th டிப் என்னங்கிறத பார்க்கலாம். குக்கரில் வந்து நம்ம ரைஸ் வைக்க போகிறோன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு முக்கியமானது தண்ணி வந்து தாராளமாக விட்டுக்கணும். கவனக்குறைவில் தண்ணி விடாமல் மட்டும் குக்கரை அடுப்பில் ஏற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 5th டிப் என்னங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே இந்த குக்கரில் இந்த மேலே வால்வ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அடப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். நான் சின்ன வயசுல எங்கள் அம்மாலாம் பார்த்துருக்கேன். குக்கரில் சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஊதி விடுவாங்க. உள்ளுக்குள்ளே எதாவது அடப்பு இருந்தால் கூட நமக்கு சரியாயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு டூத் பிக் இல்லைன்னா நம்ம சேஃப்டி பின்னை எடுத்து நல்லா குத்தி பார்க்கறச்சே உள்ளுக்குள்ளே தானே அடப்பு இருந்தால் கூட நமக்கு சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 6th டிப் என்னென்னா, கேஸ்கட் மட்டும் எப்பயுமே நமக்கு லூஸாகவே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி இருந்ததுன்னா முதல் நாள் நைட்டே நம்ம இந்தமாரி ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு மறுநாள் நம்ம ரைஸ் வைக்கிறச்சே இதை எடுத்து நம்ம இந்த மூடியில் மாட்டிட்டு வச்சோன்னா நமக்கு கரெக்டாக டைட்டாகிடும். ரெண்டாவது நமக்கு சைட்லேருந்தும் தண்ணி விழாமல் இருக்கும் நம்ம குக்கரில் சாதம் வைக்கிறச்சே. அப்படி ரொம்ப பழசாகிடுச்சுன்னா நம்ம புது கேஸ்கட் வாங்குறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதில் இப்போது தண்ணி விட்டு வச்ச குக்கரை நான் வச்சாச்சு. இப்போ 7th டிப் ரொம்பவே முக்கியமானது. எப்பயுமே ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசியை நல்லா களைஞ்சி அதில் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறமா தண்ணிக்கு மேலே நமக்கு இத்தனை கேப் இருக்கணும் பாத்திரத்தில். அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா குக்காகி அழகாக வரும். கம்மியான இடைவெளி இருந்துன்னா என்ன ஆகுனா, நம்ம கரெக்டாக விசிலை கவனித்து அணைச்சதுக்கப்புறம் பார்த்தா கூட நமக்கு சாதம் அப்படியே குக்கரில் ஃபுல்லாக வழிஞ்சிரும். ஸோ இது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு சின்ன பாத்திரத்தில் இந்தமாரி பாருங்கள், தண்ணிக்கு மேலே கேப் இல்லாமல் இருக்குது. இந்த பாத்திரத்தில் நான் வந்து சாதம் வச்சுருந்தேன். அப்படியே பாருங்கள், தட்டு மேலெல்லாம் அந்த சாதம் அப்படியே வழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குக்கருக்குள்ளேயும் நமக்கு சாதம் வந்து இதுமாரி வழிஞ்சு கிடக்கு பாருங்கள். ஸோ எப்பயுமே கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நம்ம சாதம் வச்சோன்னா நமக்கு வெளியில் இந்தமாரி சாதம் குக்கரில் விழாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 8th டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம அந்த பாத்திரத்தில் ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டாச்சு. வால்வில் ஆல்ரெடி அடப்பு எதுவுமே இல்லை, செக் பண்ணிட்டோம். அதனால் டேரெக்டாக இப்போ இந்த வெயிட்டை நான் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு கொஞ்சம் முன்னாடி இதில் வச்சுக்கோங்க. அதில் 2 விசில் நமக்கு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமும் இப்போ நோட் பண்ணியாச்சு. மத்தியானம் 1:30 மணி ஆறுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ்கெட் ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா வெளியில் தண்ணி நிறைய வெளிய ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாரி கேஸ்கெட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ 9th டிப் என்னென்னா, இந்த பக்கத்தில் நம்ம குக்கரை வச்சுருப்போம். இந்த பக்கத்தில் எதாவது சமைக்க வரைச்ச கனமான பாத்திரம் டங்குன்னு இப்படி வச்சிங்கன்னா விசில் வரதுக்கு அங்கே குக்கருக்கு டைம் வந்திருக்காது. ஆனால் வைக்கிற வேகத்துலேயே நமக்கு அங்கே விசில் வந்துடும்.
ஸோ அதை ஒரு விசிலாக கனெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ரைஸ் வந்து கரெக்டாக குக் ஆகி வராது. 10th டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு விசில் வந்தாச்சு. இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2வது விசிலும் உடனே வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு கீழே நான் வச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தமாரி நீங்களும் செட் பண்ணிவிட்டு ரைஸை வச்சிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் கரெக்டாக குக் ஆகி வரும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையாட்டும் இப்போ போய் நான் டைமை நோட் பண்ணுறேன் எவ்வளோன்ட்டு. 1:30க்கு வச்சோம். இப்போ 1:40க்கு மேலே போயிடுது, 1:42ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு விசில் வந்தாச்சு. நான் உங்களுக்கு வீடியோக்கோசரம் நான் உடனே எடிட் பண்ணி எடுத்துருக்கேன். செகண்ட் விசில் வந்தாச்சு. நடுவில் வந்து விசில் வந்துட்டு இருக்கிற டயத்தில் போயிட்டு நம்ம ஃப்ளேம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த சாதம்லாம் அப்படியே குக்கருக்குள்ளே விழிஞ்சிரும். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது விசிலும் வந்தாச்சு. இப்போ நான் கேஸ் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா விசில் ஒரு சமயத்தில் கூட விட்டுட்டோன்னா டக்குன்னு அந்த குக்கர் எடுத்து இந்த பக்கம் வச்சுருங்க. ஏன்னா அதே பர்னரில் அதிகமாக சூடு இருக்கிறதுனால நமக்கு வழியிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் டைமை பார்க்குறச்சே எனக்கு 15 மினிட்ஸ் எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குக் ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம 1:30க்கு தான் ரைஸை வச்சோம். 11th டிப் என்னங்கிறத பார்க்கலாம். சில சமயத்தில் நம்ம குக்கரை ஆஃப் பண்ண உடனே நமக்கு அவசரமாக ரைஸை வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்தமாரி ஒரு டர்க்கிஷ் டவலில் தண்ணியில் நல்லா காமிச்சு நல்லா அலசி புழிஞ்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம குக்கர் மூடிக்கு மேலே இப்படி சுற்றி போட்டு விட்ருங்க. சூடாக இருக்கிறச்சே குக்கர் வெயிட்டெல்லாம் தயவுசெய்து நீங்கள் எடுக்காதீங்க. நமக்கு அந்த ப்ரெஷர் ஃபேஸில் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாட்ட மேலே இதுமாரி கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஈஸியாக வந்து இந்த குக்கரை வந்து நம்ம திறந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவசரமாக நமக்கு எடுக்கணும்னா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் சாதம் இன்னும் நமக்கு நல்லா குக் ஆகி நமக்கு கிடைக்கும். இப்போ ப்ரெஷர்லாம் நமக்கு நல்லா அடைக்கிறதுக்கு அப்புறமா நம்ம இந்த வெயிட்டை எடுத்துடலாம். இப்போ இந்த பாத்திரத்துக்கு மேலே இருக்கிற பிளேட்டை எடுத்துருவோம். 12th டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ரைஸு கரெக்டாக குக் ஆகிருக்காங்கிறது செக் பண்ணுறதுக்கு பிகினர்ஸாக இருந்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாரி கரண்டி எடுத்து உள்ளே விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. தண்ணியாக இருந்ததுன்னா அடியில் உங்களுக்கு சொதசொதான் தண்ணி நிற்கும். அந்தமாரி டயத்தில் திருப்பி நீங்கள் இந்த ரைஸை குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுடுங்க, கரெக்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதம் ரெடி. இப்போ கரண்டியால் நம்ம எடுக்கலாம். எங்கள் வீட்டில் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரியாகவும் இருக்காது, ரொம்ப குழஞ்சும் இருக்காது. இப்போது நான் அந்த கரண்டிலேருந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த சாதத்தை நான் போடுறச்சே கரண்டியில் ஒட்டாமல் எங்களுக்கு கரெக்டாக விழும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நாங்கள் ரைஸ் குக்கரில் வைப்போம். அதையாட்டம் ரைஸ் வந்து கரெக்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கையில் எடுத்து இந்தமாரி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறச்சே பாருங்கள் நல்லா மசியிறது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேட்ட கொஞ்சமாக ரைஸு கீழே தண்ணி இருந்ததுன்னா ஒரு பாத்திரத்தில் அதுமாரி தண்ணியை எடுத்து இந்த மூடிக்கு மேலே வச்சுருங்க. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சூடு இதெல்லாம் அந்த மேலே இருக்கிற பாத்திர தண்ணியில் வந்துடும். சாதம் நமக்கு கரெக்டாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் கொடுத்து சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.